வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். ஆர்ஆர்பியிலேருந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீச்சிங் ஜாப்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக. 2025 எல்லாரும் டீச்சராக என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஆர்ஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபீஸ் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்காரங்களுக்கு 500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அடுத்து வந்து ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபாய். இதில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாம் ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் 100 ருபீஸ் போக மீதி 400 ருபீஸை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஆர்ஆர்பி. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் 250 ரூபாயுமே நீங்கள் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ சொல்லப்போனால் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஓப்பனிங் டேட் வந்து 7/1/2025 க்ளோசிங் டேட் வந்து 6/2/2025 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸுக்கு வைக்கிறாங்க. அதில் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஆனால் நீங்கள் வந்து தமிழில் வேணுனாலும் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கிறலாம். சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம். சிபிடி எக்ஸாமுக்கு அடுத்து டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வைக்கிறாங்க. இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் 2 டெஸ்ட் இருக்குது. டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு 2 இருக்குது. டிஜிடி பிஜிடி, அதுக்கடுத்து ப்ரைமரி ரயில்வே ஸ்கூல் டீச்சர் இவங்க எல்லாருக்குமே வந்து டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டீச்சர், டிராயிங் டீச்சர் இந்த மாதிரியான டீச்சர்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து வச்சு ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து மொத்தம் 16 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து போடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து ஒரு 16 சப்ஜெக்ட்டுக்கு 24 கேட்டகரி போஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா காமர்ஸ், ஹிந்தி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பெங்காலி, பயாலஜி, மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், சோசியாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கான பே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. ரயில்வே ஸ்கூல்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட் சேலரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் பே வந்து 47,600, டிஏ வந்து 53% ஆஃப் பேசிக் பே. ஸோ 53% அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு 25,228 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அடுத்து ஹச்ஆர்ஏ வந்து 30% ஆஃப் எக்ஸ் சிட்டிஸ், XYZ அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஸை வந்து வேரி பண்ணியிருப்பாங்க. அதில் எக்ஸ் அப்படின்ற கேட்டகரி வந்து அதிகமான ஹச்ஆர்ஏ இருக்கக்கூடிய கேட்டகரி. இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 14,280 ரூபா வந்து ஹச்ஆர்ஏ வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அடுத்து ட்ராவல் அலோவன்ஸ் டிஏ வந்து ஒரு 3,600 ரூபா கிடைக்கும். டிஏ ஆன் டிஏ அதில் ஒரு 50% வந்து டிஎன்எஸ் அலோவன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் 1,800 ரூபாய். டோட்டலாக வந்து உங்களுக்கு சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக 92,508 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஜி டீச்சரில் வந்து நம்மளுக்கு டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 187 வேக்கன்சிஸ். பிஜி டீச்சருக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி வித் பிஎட் அல்லது எம்எட் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் இன் எர்கானமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இனிஷியல் பே வந்து 44,900. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம இங்கே சொல்லுவோம்ல பிடி டீச்சர்ஸ், பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ். இதுலேயும் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்
ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான பே லெவல் வந்து 7. இனிஷியல் பே வந்து 44,900. ஸோ இதில் வந்து டிஏ 53%, ஹச்ஆர்ஏ 30%, ட்ராவல் அலோவன்ஸ், அதே மாதிரி டிஏ ஆன் டிஏ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 87,567 ருபீஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து இந்த டிஜிடி எக்ஸாமுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா யூஜி ப்ளஸ் பிஎட் அல்லது யூஜி ப்ளஸ் டிடெட், அதாவது டிப்ளமா இன் டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். அல்லது பிஎல்எட், பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் டெட் பேப்பர் 2வும் பாஸ் பண்ணியிருக்கணும். டிஜிடிக்கு எத்தனை வேகன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 338 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான். எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சீஃப் லா அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான பே லெவல் வந்து 7. 44,900 வந்து இனிஷியல் பே. இதுக்கு மொத்தம் 54 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. அதுக்கடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ட்டு ஒரு வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பே லெவல் வந்து 7. அதுக்கு இனிஷியல் பே வந்து 44,900. இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 20 வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டார் இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கும் வந்து பே லெவல் 7. 44,900 தான் இதுக்கான பேசிக் பே. அதுக்கடுத்து இதுலேயும் வந்து உங்களுக்கு 18 போஸ்டிங்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான பே லெவல் வந்து 6. 35,400 அதுக்கான இனிஷியல் பே. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, அது வந்து பே லெவல் வந்து 6 தான். அதுக்கு வந்து எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 130 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான பே லெவலும் வந்து 6. 35,400 தான் வந்து இனிஷியல் பே. அதில் வந்து எத்தனை வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான பே லெவலும் வந்து 6 தான். 59 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. அதுக்கடுத்து லைப்ரரியன் போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான இனிஷியல் பேவுமே வந்து 6 தான். 35,400 இதுக்கான இனிஷியல் பே. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 10 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பிஎல்எஸ்ஐ முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து மியூசிக் டீச்சர் ஃபீமேல் அந்த போஸ்ட்டுக்கும் வந்து பே லெவல் 6. 35,400 பேசிக் பே. டோட்டலாக வந்து 3 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், ப்ரைமரி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பே லெவல் 6. 35,400 தான் அதுக்குமான சேல்ரி. அதில் வந்து டோட்டல் வேகன்சிஸ் வந்து 188 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ப்ரைமரி ரயில்வே டீச்சரை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் பே வந்து 35,400, டிஏ 53%, ஹச்ஆர்ஏ 30%, ட்ராவல் அலோவன்ஸ், டிஏ ஆன் டிஏ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 70,182 ரூபா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரைமரி ரயில்வே டீச்சர் அண்ட் அசிஸ்டன்ட் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்து அந்தந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கான டெட்டு பேப்பர் 1 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூல்ஸ், அதுக்குமே வந்து இதே பே லெவல் தான். 35,400 பே லெவல் 6. இதுக்கு வந்து ஒரு 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான பே லெவல் வந்து 4. 25,500 இதுக்கான இனிஷியல் பே. டோட்டல் வேகன்சிஸ் வந்து 7 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா +2 வித் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பேத்தாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் லேபில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலர்ஜிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான பே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. இனிஷியல் பே வந்து 19,900 ரூபாய்.
டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 12 வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா +2 வித் சயின்ஸ் குரூப், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் கேட்கல. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்தம் 1036 வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் 736 வேக்கன்சிஸ் வந்து டீச்சிங் வேக்கன்சிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் வந்து www.rrbchennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனும் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன நேமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படின்ற நேமில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியோட ஒரு சூப்பரான வேலை வந்து கிடச்சிரும். பட் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் வந்து அடுத்தடுத்து வர்ற கேந்திரிய வித்யாலயா எக்ஸாம்ஸு, அடுத்து நவோதயா வித்யாலயா எக்ஸாம்ஸு, அதுக்கடுத்து வந்து ஆர்மி ஸ்கூல்ஸ்க்கான டீச்சர் எக்ஸாம்ஸு, ஏகலைவா ஸ்கூல்ஸ்க்கான டீச்சர் எக்ஸாம்ஸு, நேவி ஸ்கூல்ஸ்க்கான டீச்சர் எக்ஸாம்ஸு, இது எல்லாமே வந்து எழுதுறதுக்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து சிடெட் எக்ஸாம், சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதுனீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சராக வந்து ஆகிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பள்ளிகளில் வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸாக வந்து ஆகலாம். இது மாதிரியான டீச்சிங் ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.